ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்? டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன சார் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துடுச்சுங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு 1 நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த சிவி லிஸ்ட்டு 1 முடிஞ்சிச்சு அப்படின்னா சிவி லிஸ்ட் 2 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க என்னோடய நேம் பார்த்திங்கன்னா இடம் பெறலைங்க சார். அதாவது இதில் டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு இதில் சிவில் லிஸ்ட் ஃபஸ்ட்டில் இடம் பெறலைங்க சார். அதனால் எனக்கு சிவில் லிஸ்ட் 2ல் வருமா சார்? இதெல்லாம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா, நாங்கள் சொல்கிற சிவில் லிஸ்ட் 2 பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தில் யாராவது வேலைக்கு வராமல் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க, வேறு பல்வேறு காரணங்களாக ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த இடங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நியமிக்கப்படுவாங்க. அதுதாங்க சிவில் லிஸ்ட் 2. அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜாப்பில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் அவங்க அந்த பணியை தொடர முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு மாற்றாதாங்க சிவில் லிஸ்ட் 2ல் ஆட்களை நியமிப்பாங்க. நீங்கள் பார்டர் மதிப்பெண் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்தாலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுருக்கணுங்க. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வைக்கலைன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீனியர் போகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா உடனடியாக உங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய சான்றிதழ்கள் எது அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் முக்கியமாக வேணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா ஆதார் கார்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, மந்த் இயர் ரெண்டு பார்த்திங்கன்னா டேட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய நேம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க் லிஸ்ட்லேயும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, உங்களோட நேம் கரெக்டாக பிரிண்ட் அவுட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்படி தெரில அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இ-சேவை மையத்தில் அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இ-சேவை மையத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அவங்களே வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.